ஒரு ஊரில் பண்ணையார் ஒருத்தவர் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அவர் ஆடு மாடு கோழி பழங்கள் செல்வம் அப்படின்னு பிரம்மாண்டமாக வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அந்த ஊரில் இருக்க நிலங்கள் எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். அதே ஊரில் முனியன்னு ஒரு உழவன் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கான். அவன் பண்ணையார்கிட்ட வேலை செய்கிறான். ரொம்ப ஏழையும் கூட. பண்ணையார்கிட்ட வேலை பார்த்து அவர் தர்ற காசை வச்சு தான் அவன் அன்றாட சாப்பாடே சாப்பிட முடியும். அவனுக்கு ரொம்ப சின்னதாக ஒரு இடம் இருக்கு. ஒரு நாள் பண்ணையாரிடம் ரொம்ப ஆசையாக ஓடி வந்த முனிவன், ஐயா, என்னோட சின்ன இடத்துல நான் கொஞ்சமாக விதைச்சிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் தானியம் தாங்கன்னு கேட்டான். இதை கேட்ட பண்ணையாருக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. உனக்குன்னு சொந்தமாக நிலமா? நீ என் நிலத்தில் மட்டும்தான் வேலை பார்க்கணும். நான் தான் முதலாளி, நான் தான் உனக்கு சம்பளம் தருவேன், அதை வச்சு தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப கோபமாக திட்டி அவனை அனுப்பிச்சி விட்டாரு. ரொம்ப சோகத்தோட வீட்டுக்கு போன முனியன் தன் மனைவியிடம், பண்ணையாருக்கு நம்ம வசதியாக வரணும்னு ஆசையே இல்லை, நம்ம ஏழையாகவே இருக்க தான் பண்ணையார் விரும்புகிறாரு. நம்மளோட குழந்தைங்க எப்பயும் போல பட்டினியில் வாட வேண்டியதான், நம்ம என்றைக்குமே ஏழையாக தான் இருக்கணும் போல அப்படின்னு கவலையோடு சொன்னான். ஒரு நாள் அவங்களோட குடிசையில் ஒரு அழகான குருவி கூடு கட்டிட்டு இருந்தது. இதை பார்த்த முனியனோட மனைவி முனியனை கூப்பிட்டு, இங்கே பாருங்க, இந்த குருவி இங்கே போய் கூடு கட்டுது, நம்ம குடிசையே மழைக்கு எப்போ விழுமோ தெரியலை அப்படின்னு சொன்னான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குருவி 4 முட்டை போட்டுச்சு. முனியனோட மனைவி சொன்னா, அதை நம்ம தொந்தரவு செய்ய வேண்டாம், கொஞ்ச நாள்ல அதுவே குஞ்சு பொறிச்சு போயிடும்னு. அதே மாதிரி 4 அழகான குஞ்சுகள் பொறிச்சது. திடீர்னு ஒரு நாள் அந்த குருவி கூட்டுக்குள்ள ஒரு பாம்பு ஒன்று வந்தது. அந்த பாம்பு குஞ்சுகளை எல்லாம் பிடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சது. அம்மா குருவியும் இல்லை, இர தேட போயிருச்சு. முனியன் வேமா ஓடி வந்து ஒரு மரக்கட்டையால அந்த பாம்பை அடிச்சு அந்த குருவி குஞ்சுகளை காப்பாத்தினான். ஆனாலும் 3 குஞ்சுகள் இறந்து போயிருச்சு. ஒரே ஒரு குருவி குஞ்சு மட்டும் கீழே விழுந்து ரொம்ப பயந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த குருவி குஞ்சை கையில் எடுத்து பார்த்தா அதோட கால் ஒடிஞ்சிருந்துச்சு. முனியன் அதுக்கு துணியால் கட்டி அதோட காலை சரி பண்ணான். அதோட கால் சரியானதும் அந்த குருவி குஞ்சு பறந்து உலகத்தை சுற்றி பார்க்க கிளம்பிருச்சு. முனியனோட குடும்பம் பசி பட்டினியில் சாப்பாடு இல்லாமல் குழந்தைங்கள்லாம் ரொம்ப வாடினாங்க. ஒரு நாள் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கப்போ யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டது. எல்லாரும் பயந்துட்டாங்க, குழந்தைங்கள்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க. யாருன்னு பார்த்தா அவன் வளர்த்த குருவி ரொம்ப ஆசையா அவனை பார்க்க ஓடி வந்திருக்கு. ஆனா அந்த குருவியோட வாயில ஒரு விதை இருந்துச்சு. முனியனுக்கு ஒரே ஷாக். என்னடா குருவி விதை கொண்டு வந்து கொடுக்குதுன்னு. அந்த குருவி விதைய முனியனோட கையில் கொடுத்துட்டு, இதை உன்னோட வீட்டுக்கு பின்னாடி இருக்க சின்ன தோட்டத்தில் நட்டு வை அப்படின்னு சொல்லச்சு. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்த முனியனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. குருவி கொடுத்த விதையிலிருந்து பூசணிக்காய் கிடைச்சிருக்கு. அந்த பூசணிக்காயை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து முனியன் 2ஆ உடைச்சி பார்த்துருக்கான். அதில் பழங்கள், சாப்பாடு, காய்கறின்னு இல்லாத பொருளே இல்லை. இன்னொரு பூசணிக்காவையும் எடுத்து உள்ளே என்னதான் இருக்குன்னு பார்க்கணுன்னு நினச்ச முனியன் அதே மாதிரி எடுத்து பார்த்துருக்கான். உள்ள நகை, பொன், பொருள் எல்லாமே இருந்திருக்கு. ஒரே நாளில் முனியன் பணக்காரன் ஆயிட்டான். இது எல்லாம் தெரிஞ்ச பண்ணையார்
முனியனை வர சொல்லி, என்ன நடந்தது, உனக்கு எப்படி இவ்வளோ காசு பணம் கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. நடந்ததையெல்லாம் முனியன் பண்ணையாரிடம் தெளிவாக சொன்னான். ஐயா, ஒரு குருவி வந்தது, விதை கொடுத்தது, அதிலிருந்து தான் நான் வசதியாக வந்தேன். இதை கேட்ட பண்ணையார் அவரோட வீட்டிலையும் குருவி கூடு வச்சு குருவி வருமானு காத்திருந்தாரு. அதே மாதிரி குருவியும் வந்துச்சு, 4 குஞ்சும் பொரிச்சது. ஆனால் குருவியை சாப்பிட பாம்பு எதுவும் வரலை. அதனால பண்ணையாரே ஒரு குச்சி எடுத்து எல்லா குருவிகளையும் கொன்னுட்டு ஒரு குருவியை கீழே தள்ளி அதோட காலை ஒடிச்சு பாசமாக இருக்க மாதிரி நடிச்சாரு. கொஞ்ச நாளில் குருவியோட காலும் சரியாயிருச்சு. அதே மாதிரி பறந்து போயிருச்சு. பண்ணையார் நினச்ச மாதிரி அதே குருவி திரும்ப வந்துச்சு. பண்ணையாரிடம் 1க்கு 5 விதை கொடுத்துச்சு. பண்ணையார் அவரோட பெரிய தோட்டத்தில் போட்டு நிறைய பூசணிக்காவை வளர வச்சாரு. பூசணிக்காய் வளர்ந்ததும் அதை உடைச்சி பார்த்தா அந்த பூசணிக்காயிலிருந்து வெறும் பூச்சிகளாக வந்துச்சு. அந்த பூச்சிகள் நேராக பண்ணையாரோட தோட்டத்தில் போய் நெற்கதிர்களை சாப்பிட்டு அந்த நெற்கதிர்களை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிருச்சு. பண்ணையாரோட தோட்டமும் அழிஞ்சிருச்சு. இப்போவும் பண்ணையாருக்கு ஆசை விடலை. இன்னொரு பூசணிக்காவை வெட்டி பார்த்த பண்ணையாருக்கு அதிலிருந்து தீப்பிழம்புகள் வந்து அவரோட மாளிகையவே தீயில அழிச்சிருச்சு. ஆனால் இந்த பக்கம் முனியனோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக அந்த ஊர்லேயே பணக்காரங்கள ஆயிட்டாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பேராசைப்படக்கூடாது, அன்பு காட்டணும், நேர்மையாக இருந்தால் நமக்கு செல்வம் கிடைக்கும்.